ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. 2026 ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி, அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில இப்ப எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது குரு பயிற்சிக்கு தான். இந்த குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க சார். 2026ஆம் ஆண்டு 3 பயிற்சிகள்மா. அந்த 3 பயிற்சியில் ஒரு பயிற்சி இந்த ஏற்கனவே சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது நடந்திருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி. பிறகு ராகு கேது பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ராகு கேது பயிற்சி வருஷம் எண்டில் வருது. இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க? குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பொறாம பிடிச்சவர் வருவார்னா நீங்கள் விரும்புவீங்களா? மாட்டீங்க. ஒரு நல்லவர் வராரு, இவர் ரொம்ப பிளஸ் பண்ணுவார், இவர் வந்துட்டு போனால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் இயற்கை சுபர்னு குரு பகவானுக்கு பேர். 9 கிரகம் இருக்க, அதில் குரு பகவானுக்கு தான் அந்த பேர் இயற்கை சுபர் அப்படின்னு. அப்போ அந்த கிரகத்துடைய பயிற்சி நடக்க போகுது. அதுவும் 12 வருஷங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பயிற்சி. குரு பகவான் இப்போ மிதுன வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார். மிதுனஸ்தானத்திலேருந்து அவர் கடகத்துக்குள்ள பயிற்சி அடைய போகிறார். கடகத்து ராசிக்குள்ள வர்றாருன்னா அதில் என்ன ஸ்பெஷல்? வருஷந்தோறும் தானே குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரார். அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்ச வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படி வருகிற போது எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரா விலகிறதுக்கும் பாசிட்டிவ் ஆரா வர்றதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறங்களில் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. அதே மாதிரி கொண்டைக்கடலை சொல்கிறோம் பாருங்க, கொண்டைக்கடலை தானியம் இந்த குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களெல்லாம் குரு பகவான் தான் குறிக்கிறார். அதே மாதிரி உத்தர காலாமிருதம் அப்படின்னு மகாகவி காளிதாஸ் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்ட் அவருடைய அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு பாருங்க, வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல எது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்? கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வேல்யூங்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு குருபலன் வந்துருச்சு, குரு பகவான் வர்றாருனாலே குருபலன் வருது, இந்தந்த ராசிகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறோம். குரு பகவான் வராரு, புத்திரகாரகன், குழந்தை வாக்கியம் பிறக்க போகுதுங்கிறோம். அவ்வளவு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு தரக்கூடிய கிரகம் குரு பகவான்கிறதுனால தான் எல்லாரும் இந்த குரு பயிற்சிக்கு காத்திருக்காங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்குரிய ஜாக்பாட்டுகள்னா என்னென்ன? ராசிநாதனே குரு பகவான் தானவா. தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க ராசி அதிபதி உச்சமாகிறார். எல்லாரும் என்ன வச்சுட்டு இருப்பாங்க, 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போனால் பிரச்சனை நினைப்பாங்க. ஆனால் ராசிநாதன் உச்சமாகிறார். உச்சமாகிறாருன்னா மிகப்பெரிய யோகம் காத்திருக்குன்னு அர்த்தம். இது நாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு உச்சமான வாழ்க்கையை இவங்க அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட். 2வது, நல்ல காசு பணம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது, அது ஒரு ஜாக்பாட். இவங்களுக்கு சொந்த வீடு கட்ட போகிறாங்க. இது வரைக்கும் சொந்த வீடு கட்டாத தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. அப்படி ஒரு ஜாக்பாட் தேடி வருது இவங்களுக்கு. கண்டிப்பாக சார். தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு செலவு மட்டுமே ஆகிட்டு இருக்கு, வருமானத்திற்கு உண்டான வழிகள் இல்லை அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுறாங்களே, அவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குமா? இந்த குரு பகவானுடைய பார்வைமா இவங்க விரயஸ்தானத்தை பார்க்குது. விரயஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த விரயத்தை குரு பகவான் தவறான விரயங்களெல்லாம் கட்டுப்படுத்திடுவார். இப்போ இவங்க ஒரு சூதாட்டத்தில் இருக்காங்க, செய்ய மாட்டாங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்க அப்படி தப்பான வழிகளுக்கு போக மாட்டாங்க. சிலருக்கு அப்படி ஏதோ ஒரு தப்பான வழியில் பணம் செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த செலவை எல்லாமே இப்போ ஒரு கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அப்போ உங்களுக்கு அனாவசிய செலவுகள், தவறான செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படுத்திடுவார். அதே நேரத்தில் இவங்களுக்கு சுப விரயங்கள் ஆகும். சுப விரயம்னா என்ன? ஒரு எஜுகேஷனுக்காக செலவழிக்கிறது, பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவழிக்கிறது, அதே மாதிரி கல்யாணத்துக்காக செலவழிக்கிறது, இதெல்லாம் சுபவிரயங்கள். சுபவிரயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுக்கு கையில் காசு வருது, அந்த காசு திருட்டு போயிடுது, கவலைப்படுவீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, காசு செலவழிச்சு கவலையாப்படுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க.
அப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையோடு செலவு பண்ணுவீங்க. அப்படி ஒரு நல்ல காலகட்டம் இது. கண்டிப்பா சார். அதே மாதிரி கடன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு கடன் பிரச்சனையில தனுசு ராசிக்காரர்கள் தொடர்ந்து மாட்டிட்டு இருக்காங்க. அந்த கடன் தொல்லை நிவாரணமாகறதுக்கு வாய்ப்பு. எவ்வளவு கடன் இருந்தால், தனுசு ராசிக்காரங்களுக்கு தீர்க்க முடியாத கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடனை இப்ப அடைச்சிருவாங்க. அந்த கடன் அடைக்கக்கூடிய யோகம் வருது. இவர்கள் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து, இவர்கள் விரயம் கூட சுப விரயமா இருக்கும்னு சொல்றேன், தப்பான விரயமா இருக்கும்னு சொல்லலை. அப்போ இவங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணி நல்ல விஷயங்களுக்கும் செலவு பண்ண வைப்பார். அந்த அளவுக்கு தாராள பணம் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நல்ல காசு பணம் துட்டு வந்து தானே தீரணும் இவங்களுக்கு. இந்த தடவை முழுக்க முழுக்க காசு பணத்தை பற்றின சிந்தனை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதிக்கலாம், நம்ம வேலையை விட்டு ரிட்டர்ன் ஆனவங்க கூட புதுசாக ஒரு வேலைக்கு போகலாமான்னு பார்ப்பாங்க, போய் சம்பாதிக்கலாம் பார்ப்பாங்க. அப்படி வேலை கிடைக்கும், சம்பாத்தியமும் நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளை வந்து ஃபாரின்ல வேலைக்கு பாக்குறாங்க அப்படின்னு இவங்க இங்க பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க தான் அதோடைய கஷ்டங்கள் வந்து தெரியும். அந்த வேலையுடைய இது, அந்த வேலை வந்து சிறப்பா இருக்குமா தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு? இப்போ நிறைய பேருமா ஃபாரின் போய்கிட்டு அங்கே வந்து அந்த வேலை வாய்ப்பு வேலை பறி போய் திண்டாடுறாங்க. தனுசு ராசிக்காரங்களே இப்போ ஃபாரின் உட்காந்துருவாங்க. பல பேர் கேளுங்க, எனக்கு வேலை போயிருச்சுங்க, என்ன பண்ணுறது தெரியல, இந்தியாவில் வர முடியல, வந்தால் சொந்தக்காரன் சிரிப்பான், இவனுக்கு இதுவே வேலை. பல பேர் அவன் வாழும்போது வந்தாலும் பொறாமப்படுவான், அவன் கீழே விழுந்துட்டு அதை பார்த்துன்னு சிரிப்பான். அப்படிப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டேஜில் இப்போ அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ப்ராப்ளம்லாம் இப்போ சால்வ் ஆகும். அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு இப்போ வருது. தனுசு ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இல்லற வாழ்க்கையிலமா இவங்க வந்து குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இருந்ததுனால சில கருத்து மாறுபாடுகள் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. குரு பகவான் உச்சமாகிறாரு, அதுவும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருன்னா புருஷ முண்டாட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க கூட வாழவே நான் விரும்பலைன்னு, அவங்க கூட திரும்ப சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சொந்த வீடு வாங்குற யோகம் வருது பாருங்க. அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது என்ன ஆகும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துரும். பெத்த தாய்க்கும் உடல்நல பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போவே இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும். கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க சில பேர் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லியிருப்பாங்க, குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாம் இப்போ சால்வ் ஆகும். பொதுவாகவே உங்கள் வீட்டில் ஒரு வாஸ்து தோஷம் இருக்குது, நீங்கள் போய் லட்சத்தை கோடியை குட்டி செலவு பண்ணணும்னு இல்லைம்மா. உங்கள் ஜாதகத்தில் 4வது ஸ்தானத்துக்கு அதிபதி யார், அதுக்கு என்ன பரிகாரம்? உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்காரு, அதற்குரிய பரிகாரம். இதை செய்தால் போருமா, தெய்வ வழிபாட்டினாலேயே வாஸ்து தோஷங்களை சரி பண்ண முடியும். நீங்கள் போய் லட்சங்களை கோடிகளை கொண்டு வீட்டை இடிக்கணுங்கிற அவசியம் துளி கூட கிடையாது. இந்த காலகட்டம் வாஸ்து தோஷங்களையும் போக போகுது தனுசு ராசிக்காரங்கள். கண்டிப்பா சார். அதே மாதிரி இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இவங்க வாழ்க்கையில தேடி வரணும்னா விராலிமலை முருகனை வழிபடணும். விராலிமலை முருகன் வழிபாடு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது, ஆராதனை செய்யக்கூடியவர்களுக்கு ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம் தீருது, சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீர்கிறது. அப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வரும்னா அந்த விராலிமலை முருகனை சென்று வழிபடணும், நன்மையே பெருகும் உங்களுக்கு. குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியாது,
நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார், என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிமா.